உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெல்லிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் சோதனை, திமுக அரசின் பாசிச நடவடிக்கை. ஊடகவியலாளர் பெல்லிக்ஸ் ஜெரால்ட் மீதான தொடர் ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் சார்பாக வலியுறுத்துகிறேன். கண்டனத்தை தெரிவித்த அண்ணன் சீமான். இந்த தலைப்பில் தான் பேசியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகவியலாளர் பெல்லிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது வீட்டில் சோதனையிடும் காவல்துறையின் செயல்பாடு வெளிப்படையான அத்துமீறலாகும். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு வீட்டில் சோதனை செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க பழிவாங்குமே நடவடிக்கையாகும். டெல்லி சென்று ஊடகவியலாளர் பெல்லிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்ததோடு சாதாரண அவதூறு வழக்கிற்கு அவரது வீட்டில் சோதனையும் இடுகிறது காவல்துறை. எதற்காக இந்த சோதனை நடவடிக்கை? அவரது குடும்பத்தினரையும் அவரை சார்ந்தவரையும் இது பாதிக்காதா? சவுக்கு சங்கர் பேசியதற்கு பெல்லிக்ஸ் ஜெரால்டை கைது செய்தது தவறு எனும்போது இப்போது அவரது வீட்டில் சோதனையும் இடுவது பாசிச நடவடிக்கை இல்லையா? ஊடகவியலாளர்கள் சித்திக் காப்பான், ராணா அயூப் போன்றோர் மீதான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பிய முதல்வர் ஸ்டாலின் அவரது ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர் தம்பி பெல்லிக்ஸ் ஜெரால்டின் கைது மற்றும் ஒடுக்குமுறைக்கு வெட்கப்பட வேண்டும். அதேபோல அரசியல் விமர்சகர் தம்பி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சிருக்கும் திமுக அரசின் செயல்பாடு கண்டனத்திற்குரியது. காவல்துறையினர் குறித்தான அவதூறு கருத்துக்களுக்காக ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தின்படி வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பாய்ச்சப்பட்டிருக்கும் குண்டர் தடுப்பு காவலில் சட்டம் என்பது தேவையற்றதாகும். இது அவரை ஓராண்டு சிறையிலேயே முடக்கும் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டதாகும். இத்தோடு கோவை மத்திய சிறைக்குள் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சவுக்கு சங்கர் தெரிவிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரின் கருத்தோடு முழுமையாக முரண்படும். அதே வேளையில் சிறைக்குள் அவர் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல்கள் உண்மையாக இருப்பின் அதை கடுமையாக எதிர்ப்பது நம் கடமையாகும். அதனை ஒருபோதும் ஏற்கவோ அங்கீகரிக்கவோ முடியாது. சவுக்கு சங்கரின் அரசியல் நிலைப்பாடுகளையும் அவரது செயல்பாடுகளையும் மதிப்பிட்டு காவல்துறையின் மூலம் விளையும் இக்கொடுங்கோல் செயல்பாடுகளை பொறுத்து கொண்டோம் என்றால் நாளை இதே போன்றுவதையும் தாக்குதல்களையும் எவருக்கும் ஏற்பட நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தம்பி சவுக்கு சங்கர் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்று இந்திய தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஊடகவியலாளர் பெல்லிக்ஸ் ஜெரால்ட் மீதான தொடர் ஒடுக்குமுறை கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் சார்பாக வலியுறுத்தினேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. முக்கியமாக பெல்லிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் சோதனை திமுக அரசின் பாசிச நடவடிக்கை என்று அண்ணன் சீமான் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.